ஹலோ ஆல். இன்றைக்கி லன்ச் என்ன அப்படின்னா அரிசியும் பருப்பு. என் ஃப்ரெண்டு ஜில்லோட பர்த்டே. அவங்களுக்கு அரிசியும் பருப்பு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக இன்றைக்கி நான் அரிசியும் பருப்பு செய்கிறேன். அதுக்கு தேவையான பொருள்: அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 ஸ்பூன் பெப்பர் விதை, 1 ஸ்பூன் குமின், அப்புறம் கொஞ்சோண்டு ஜிஞ்சர், அப்புறம் கொஞ்சம் கார்லிக். இதை கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்கணும். தாளிக்கிறதுக்கு 2 ஆனியன் எடுத்துருக்கிறேன், 4 க்ரீன் சில்லி, 4 டொமேட்டோஸு, கொஞ்சம் கறி லீவ்ஸ். என்னோடய மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா 2 கப்பு ரைஸுக்கு 1 கப்பு பருப்பு கொஞ்சம் ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுக்கணும். நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். நான் சொல்ல மறந்தது என்னென்னா ரெட் சில்லி ஆட் பண்ணோம். இதில் ஒரு 8 ரெட் சில்லிஸ் பக்கத்தில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை கோஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல ஸ்மெல் வரும். அப்போ ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரியுது. அப்புறம் ஆனியன்னு, கறி லீவ்ஸ் போடுறேன், க்ரீன் சில்லி, ஆனியன். இதெல்லாம் ரொம்ப ஃப்ரை ஆகணுங்கிறது கிடையாது, கொஞ்சமாக ஃப்ரை ஆனாலே போதும். ஏன்னா இதெல்லாம் அரிசியும் பருப்பு கூட குக் ஆகிடும். இப்போ டொமேட்டோஸ் போட்டுருக்கேன். இது கொஞ்சம் குக் ஆகட்டும். இது கூட கொஞ்சம் சால்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். இதில் சால்ட்டு, மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காய பவுடர் போட்டிருக்கேன். அது கூட இந்த கிரைண்ட் பண்ண மிக்சரே போட்டிருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் சும்மா அதை ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த அரிசி பருப்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ எப்பவும் போல் 1 கப் ரைஸுக்கு 2 கப்பு தண்ணி, அதே சேம் மெஷர்மெண்ட் தான் நம்ம அதில் போட்டிருக்கோம். தக்காளி மசிய வேண்டாம். இந்த ட்ரை பண்ண மிக்சர் போடும்போது கொஞ்சம் நல்ல ஸ்மெல் வரும். அப்போ என்ன பண்ணலான்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரைஸ், அரிசி பருப்போட தண்ணி இருக்குதுல்ல, இதில் அதை போட்டுட்டு இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சிடலாம். அரிசி பருப்பு ரெடி.